மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன குவென்டின் டாரன்டினோ டைரக்ட் பண்ண தி ஹேட்ஃபுல் எயிட். இது ஒரு வெஸ்டர்ன் சஸ்பென்ஸ் த்ரில்லர். படம் நடக்கிற காலகட்டம் அமெரிக்கன் சிவில் வாருக்கு பின்னாடி, அதாவது 1865க்கு பின்னாடி. கதை நடக்கிற இடம் வயோமிங் ஸ்டேட். பயங்கரமா காத்தடிச்சு பனி பெய்யற ஒரு நாளையில நடக்கிற கதை தான் இந்த படம். வயோமிங் ஸ்டேட்ல ஆள் அரவம் எதுவும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 8 பேர் வராங்க. அந்த 8 பேருக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட கதை. இது ஒரு ஸ்லோ பர்ன் மூவினாலும் யாரு எவனை எப்ப போடுவா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நம்மள இந்த படம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம், யார் இங்க பொய் சொல்றா, யார் இங்க உண்மை சொல்றா, இதுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவித சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க நமக்கு இந்த படம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். 90% ஆஃப் த ஸ்டோரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஆனாலும் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பார் டைரக்டர். குவென்டின் டாரன்டினோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 அண்டாவுல ரத்தத்தை நிரப்பி வச்சுவான்னு நினைக்கிறேன். படம் முழுக்க ரத்தம். அவருடைய மத்த படங்களை பார்த்தாவே தெரியும், ரத்தம் மேல அவருக்குள்ள ஒரு அலாதி பிரியம். ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு வன்முறையான்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய எல்லா படங்களுமே இருக்கும். நல்ல வேலைக்கு இவருக்குள்ள வன்முறையை வெளிப்படுத்துற ஒரு அவுட்லெட்டா இவர் டைரக்ட் பண்ற படங்களை பயன்படுத்திக்கிட்டார். இவரே ஒரு சீரியல் கில்லராவோ அல்லது ஒரு கேங்ஸ்டராவோ மாறி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. குவென்டின் டாரன்டினோ படங்களுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே அவருடைய கதை சொல்ற விதம், டயலாக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது எல்லாமே இந்த படத்திலே ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இனியோ மோரிகோனுக்கு ஆஸ்கார் கிடைச்சது. குவென்டினுக்கு பிடிச்சமான சில ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அவருடைய ஏறக்குறைய எல்லா படத்திலையும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படத்திலையும் அவர் மத்த படங்கள் நடிச்சிருக்கிற சாமுவேல் ஜாக்சன், கர்ட் ரசல், டிம் ராத், மைக்கேல் மேட்சன், ஜோயி பெல்னு பல பேரு நடிச்சிருக்காங்க. குவென்டினோட மத்த படங்கள்ல இதுவரைக்கும் நடிச்சிராத ஜெனிஃபர் ஜேசன் லீ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ரோட் டு பெர்டிஷன் படத்துல டாம் ஹாங்க்ஸ்க்கு ஒய்ஃப் ஆகிறவங்க இவங்க தான். ஆனா சுத்தமா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி ஒரு வித்தியாசமான பாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சீன்ல ஜெனிஃபர் கேரக்டர் கிட்டார் வாசிப்பாங்க. 1870 செய்யப்பட்ட இந்த கிட்டாரை மியூசியத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இந்த சீனுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இது உண்மையான ஒரிஜினல் கிட்டார்னு தெரியாத கர்ட் ரசல் கேரக்டர் இந்த சீன்ல அந்த கிட்டாரை புடுங்கி அந்த தூண்ல அடிச்சு உடைச்சிடுவாரு. ஒரிஜினல் கிட்டார் உடைச்சிட்டாருங்கிற அதிர்ச்சியில ஜெனிஃபர் கேரக்டர் வா 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 அப்படின்னு கத்திக்கிட்டு டைரக்டர் குவென்டின் டாரன்டினோ பாப்பாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்பவும் அந்த சீன்ல அந்த உண்மையான அதிர்ச்சியை நீங்க பார்க்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து அந்த கிட்டாருக்கு உண்டான பணத்தை அந்த மியூசியம் வாங்கிட்டாலும் இனிமே எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் எந்த பொருளையும் இரவலுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி சான்னு ஒரு ஹாரர் மூவி பார்த்தேன். அந்த படத்துல ஒரு சீனு ஆக்ஸா பிளேட வச்சு தன்னுடைய காலையே வெட்டிக்கிற மாதிரி ஒரு சீனு. அப்புறம் இன்னொரு சீன்ல உயிரோட மயக்க நிலையில இருக்கிற ஒருத்தனோட வயித்த கத்தியால குத்தி கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஒரு கீ எடுக்கணும். இப்படி ஒரு சீனு. இந்த சா படத்தை பார்த்துட்டு இனிமே ஹாரர் மூவியே பார்க்க கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். குவென்டின் படங்கள்ல அதிகமா ரத்தத்தை காமிப்பாரே தவிர ஹாரர் மூவிஸ்ல வர்ற மாதிரி கோரமான சீன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. குவென்டின் டாரன்டினோட மத்த படங்களான கில் பில், ஜாங்கோ அன்செயின்ட் போன்ற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். 62 மில்லியன்ஸ்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 150 மில்லியன்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிச்சு. 28 வருஷமா ஃபீல்ட்ல இருக்க குவென்டின் டாரன்டினோ 9 படங்கள் தான் இதுவரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கார். அவருடைய எல்லா 9 படங்களையும் நான் பார்த்திருக்கேன். எல்லா படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? குவென்டின் டாரன்டினோ அப்பா பேரு டோனி டாரன்டினோ. இவர் 1960ஸ்ல 20 வயசா இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். வாய்ப்பு கேட்டு ஒரு பாப்புலரான டேலண்ட் ஏஜென்டான ஹென்ரி வில்சன் அப்ரோச் பண்ணாரு. ஹோமோசெக்சுவலான ஹென்ரி வில்சன், நான் உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன், ஆனா என் கூட நீ செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்ல கடுப்பான டோனி அவர் மூஞ்சிலேயே ஓங்கி குத்திட்டாரு. நிலகுலைஞ்சு தடுமாறி விழுந்த ஹென்ரி வில்சன், என்னை மீறி ஹாலிவுட்ல நீ எப்படி சான்ஸ் வாங்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சவால் விட அவர் சொன்ன மாதிரியே டோனி ஹாலிவுட்ல இருந்து ஓரம் கட்டப்பட்டார். டோனியோட 60 வருஷ சினிமா வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் 6 மட்டும்தான். குவென்டின் கை குழந்தையா இருக்கிறப்பயே அவருடைய அம்மாவை விட்டு பிரிஞ்ச டோனி இதுவரைக்கும் குவென்டினை பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. இதையே குவென்டின் ஒரு இன்டர்வியூல என்னுடைய அப்பாவை நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்லைன்னு சொல்லி உறுதி செய்தார். இப்படி ஒரு அருமையான கிரியேட்டிவ் ஜீனியஸ் வாழ்க்கையில அப்பா இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். எனிவே, எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.